பிரித்தானியாவின் லண்டனின் புறநகர் பகுதியான வாட்ஃபோர்ட் பகுதியில் தனது வீட்டு குளியல் அறையில் மிகவும் அசுத்தமான முறையில் மீன்களை வைத்து அதனை சமைத்து விற்பனை செய்த நபர் ஒருவருக்கு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. வாட்ஃபோர்ட் பகுதியில் ட்ரைபல் ஃபுட்ஸ் என்னும் பெயரில் கடந்த 3 வருடங்களாக உணவு வணிகம் நடத்தி வந்த 62 வயதான ஸ்டீஃபன் அகுவோகோ என்பவரே இவ்வாறு சட்டத்தை மீறி செயற்பட்டுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவரது வீட்டில் ஏற்பட்ட சிறு தீ விபத்தை அடுத்து அங்கு சென்ற தீயணைப்பு படையினர் குளியல் அறையை சோதனையிட்ட போது அதிர்ச்சியடைந்துள்ளனர். அங்குள்ள குளியல் தொட்டி மற்றும் கழிவறைக்கு மிக அருகிலுள்ள தரைப்பகுதியில் பெருமளவிலான இறந்த மீன்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து சுகாதார அதிகாரிகள் முன்னெடுத்த விசாரணைகளில் அவர் மிகவும் அசுத்தமான முறையில் மீன்களை சமைத்து அவற்றுக்கு நீண்ட காலாவதி திகதிகளை இட்டு விற்பனை செய்து வந்தமை அம்பலமாகியுள்ளது. ஆரம்பத்தில் இந்த உணவுகள் தனது சொந்த பயன்பாட்டிற்காக வைத்திருப்பதாக அவர் அதிகாரிகளிடம் பொய் கூறியிருந்தார். எனினும் அவர் உள்ளூர் கடைகளுக்கு சென்று உணவுகளை விநியோகிக்கும் காட்சிகள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளன. இது தொடர்பான வழக்கு விசாரணை அண்மையில் செயின்ட் அல்பான்ஸ் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த நீதிபதி மீன்களை கழிவறை தரையில் வைத்து சமைத்து விற்பனை செய்தமை முற்றிலும் அருவருக்கத்தக்கது என சுட்டிக்காட்டியதோடு இது மனித பயன்பாட்டிற்கு ஒவ்வாதது எனவும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அவருக்கு 2 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு அவர் உணவு தொடர்பான எந்த ஒரு வணிகத்திலும் ஈடுபடக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு சட்டங்களை மீறி மக்களின் உயிருடன் விளையாடும் இவ்வாறான நபர்களுக்கு எதிராக அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.